பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் காய்கறி செடி வளர்த்த தேவையான க்ரோ பேக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற க்ரோ பேக் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 7 வருஷம் வரையும் லைஃப் வரக்கூடிய க்ரோ பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க, அப்படியே உங்களோட அட்ரஸ் சொல்லுங்கள் சார். என் பேர் அர்ஜுன் மோகன். நாங்கள் கம்பெனி பேர் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸு, சேலம். நாங்கள் we are ஸ்பெஷலிஸ்ட் இன் மாடித்தோட்டம். மாடித்தோட்டம் எதுக்காக இந்த கான்செப்ட் வந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் டாக்டராக இருக்காங்க. அந்த டாக்டர் நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இன்றைய காலகட்டத்தில் கேன்சர் மாதிரி நோய்களுக்கு அடிப்படையான காரணம் அதிக அளவில் தெளிக்கப்பட்ட பூச்சி மருந்துகளும் கெமிக்கல் உரங்களும். அந்த ஒரு காய்கறிகள் இல்லை கீரைகள் காட்டில் வளர்க்கும் பொழுது மிக அதிக அளவிலான கெமிக்கல் உரங்களும் பூச்சி மருந்துகளும் தெளிக்கப்பட்டது மார்க்கெட்டில் கிடைக்குது. அப்போ அது அதிகமாக சாப்பிடும்பொழுது நோய்கள் உருவாகுது உள்ள. அப்போ நான் கேட்டேன், இதுக்கு தீர்வே கிடையாதான்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, பூச்சி மருந்தும் கெமிக்கல் உரங்களும் தெளிக்கப்படாத காய்கறிகள் கீரைகள் கிடைக்குமா மார்க்கெட்டில்னா நமக்கு சாய்ஸ் கிடையாது. என்ன கிடைக்குதோ வாங்குறோம் நம்ம. அப்போ தான் நாங்கள் யோசித்தோம், ஏன் நம்மளே வளர்க்கக்கூடாது? வாட் இஸ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளே வளர்க்கலாம், ஏன் நம்ம வளர்க்கக்கூடாது? அப்போ ஓகே, வீட்டிலையே நமக்கு தேவையான சத்துமிக்க காய்கறிகள் கீரைகள் மூலிகைகள் பூச்செடிகள் எல்லாமே நம்ம வீட்டில் வளர்க்க முடியாதா அப்படின்னு கேள்வி வரும்பொழுது தான் அந்த தாட்டில் உருவானது தான் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ். இப்போ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நாங்கள் அப்போ என்ன பண்ணோம், மண் தொட்டி அப்புறம் சிமெண்ட் தொட்டி போனோம். மண் தொட்டி 3 மாதத்தில் உடஞ்சிருச்சு, சிமெண்ட் தொட்டி ஒரு 4-5 மாதத்தில் உடஞ்சிருச்சு. அது வெயிட் அதிகம். அப்போ தான் நாங்கள் யோசிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் க்ரோ பேக் நாங்கள் தான் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த பேக்கு தான் இன்றைக்கி இட் ஹஸ் இந்தியா முழுவதுமே இட் ஹஸ் மேட் அ ரெவல்யூஷன் இன் த ஹோம் கார்டனிங் இண்டஸ்ட்ரி. இப்போ இது பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டு, 7 முதல் 8 வருஷம் மொட்டை மாடியில் தாங்கும் இந்த பேகு. இப்போ இதை தாண்டி இப்போ மண் போட்டால் ஹெவி ஆகிடும் அப்படின்ட்டு நாங்கள் கோகோ பித்து அது கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் மண்புழு உரம், இயற்கை உரம், அது மட்டும் இல்லாமல் விதைகள் எல்லாமே கொடுத்து இந்த ஹோம் கார்டனிங் என்டையர் திங் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் இன்றைக்கி ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மாடி தோட்டம் மூலம் நஞ்சில்லாத காய்கறிகள் கீரைகளை உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கிடைப்பதற்கு ஏதுவாக அனைத்து வகையான இன்புட்ஸ் அது கொடுக்குது. இது கடந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இந்தியா முழுவதும் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு வரோம். சார், இப்போ க்ரோ பேக் பல பேர் பண்ணுறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வாங்கி 6 மாதத்துலேயே வெயில் பட்டு ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குங்க சார் மற்ற இடத்த விட? சார், இன்ஃபேக்ட் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேக்கை நாங்கள் தான் பண்ணோம். அந்த நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வி ஹேவ் 7 வருஷம் 8 வருஷம் உழைக்குதுன்னுட்டு. இப்போ பியோர் வர்ஜின் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி யூ ஹவ் டு யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணணும். யூவி ஸ்டெபிலைசர் ஒரு கெமிக்கல் அதை ஆட் பண்ணது தான் சன்லைட்டில் சாயம் போகாமல் கிளியாமல் நிற்கும். அது நாங்கள் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணி தான் பண்ணுறோம். இது இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி பிகாஸ் இட்ஸ் இம்போர்ட்டடு. இந்தியாவிலே நிறையா ரேஞ்ச் ஆஃப் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. பேப்பர் மாதிரி தொட்டாலே கிளியும். நாங்கள் காமிக்கிறேன் நிறையா இந்த மாதிரி பேக்ஸ் இது எல்லா ஆரஞ்சு க்ரீன் பேக்ஸும் ஆரஞ்சு க்ரீன் பேக் கிடையாது. இது உள்ளே 1000 விஷயம் இருக்குது. இப்போ எப்படி இது ஒரு மூலப்பொருள் 150 ரூபா கிலோ அப்படின்னா பழைய பால் பை கிலோ 20 ரூபா. அதை மிக்ஸ் பண்ணால் கொள்ளும். இப்போ கலர் 800 ரூபா அப்படின்னா 300 ரூபாய்க்கு கலர் இருக்குது மாஸ்டர் பேட்ச். அதை போட்டு பண்ணால் கம்மி பண்ண முடியும். ஸோ இதில் பல வகையான வழிகளில் ஒரு விலை குறைத்து கொடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிராண்ட் இல்லாமல் நம்ம ஏதோ ஒன்று இதே கலர் தானே வாங்கி போடுறோம். நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த மாதிரி படுமட்டமான பேக்ஸ். நான் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாமே ரீசைக்கிள்டு கிரானுல்ஸில் பண்ணப்பட்ட ஃபேப்ரிக்கில் பண்ணப்பட்ட தைக்கப்பட்ட பேக்ஸு. இப்போ இந்த ஃபேப்ரிக் மட்டும் வாங்கி தைக்கிறவங்கலாம் தே கால் தெம்செல்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ். பட் இது மிக மிக இந்த ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனும் மிக மிக ஒரு தீவிரமான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு இந்திய கிளைமேட்டுக்கு சூட்டபிளாக ரொம்ப வருஷம் உழைக்கக்கூடிய அளவுக்கு பிரத்யேகமாக காம்பினேஷனில் தயாரிக்கப்பட்ட பேக். ஓகேங்க சார், இவ்வளோ நேரம் ஒரு ப்ரோ பேக்னா அது எந்த மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கணும்,
எப்படிலாம் மோசடி நடக்கும், அதில் வந்து எப்படிலாம் வந்து லோ குவாலிட்டியில் வந்து செய்கிறாங்கன்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டீங்க. அடுத்ததாக வந்து என்னென்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு க்ரோ பேக் கிடைக்கும் உங்கள்கிட்ட? எங்ககிட்ட வந்து 6 காரு, அது டேபிள் ரோஸ் வைக்கலாம் அழகாக நீங்கள். இன்டோரில் வைக்கலாம் 6 காரு. 6 காரு 9க்கு 9, 9க்கு 12, 12க்கு 12, 12க்கு 15, 15க்கு 15, 5க்கு 12, 18க்கு 18. இது வாழை மரத்துக்கு வேணால் பிரத்யேகமாக 24, 24 2 அடிக்கு 2 அடி பண்ணலாம். இதெல்லாமே சர்க்குலரு. இது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட கீரைக்கு இருக்குது 15க்கு 6, 15க்கு 8, 15க்கு 9, 18க்கு 8, 18க்கு 9, 18க்கு 12. இது எல்லாமே கீரை அந்த வகைகளுக்கு உட்பட்டது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டி பேக் அப்படின்னா இந்த பால்கனியில் தொங்க ஓடுற மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி டி பேக்கு. பேக்கில் ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் டி மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து வி ஹேவ் 12க்கு 12க்கு 4.5, 12க்கு 12க்கு 6. டி பேக்கில் வந்து 9க்கு 9க்கு 4.5, 9 இன்ச்சு உயரம், 9 இன்ச்சு அகலம், 4.5 அடி, 4 இன்ச்சு வந்து பாட்டமில் இருக்கும். அதே மாதிரி 12க்கு 12க்கு 6, 12க்கு 15க்கு 6 ஆஃப் டயா. ஸோ 3 வகையான சைஸ் இருக்குது டி பேக்கில். டி பேக் வந்து பார்த்தீங்கன்னா 250 ஜிஎஸ்எம் மற்றும் 340 ஜிஎஸ்எம் கொடுக்குறோம் நாங்கள். ஸ்டிஃபாக நல்லாவே நிற்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பேக் எல்லாமே உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு மினிமம் 7 வருஷம் உங்களுக்கு தாங்கும். இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னா 10 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு உழைக்கும். ஸோ இது வந்து நாங்கள் தான் வந்து ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் பேக்ஸ் இன் இந்தியா. ஸோ கட்டாயமாக வந்து மாடி தோட்டம் அப்படின்னாவே நீங்கள் சுபிக்ஷா தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். அதுதான் வந்து லாங் லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் இயர். இப்போ எங்கள் பேக் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 60 ரூபா வச்சுங்களேன், இது வந்து 8 இயர்ஸ் தாங்கும். ஓகே, 7 ரூபா 50 காசு வரும் பர் இயர். இப்போ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 காசு 60 காசு தான் வரும் உங்களுக்கு பர் மந்த் காஸ்ட்டு. இப்போ 40 ரூபாய்க்கு கிடைக்குது, 30 ரூபாய்க்கு கிடைக்குது வாங்கி போட்டிங்கன்னா 6 மாதத்தில் உங்களுக்கு கொட்டி போயிடும். அப்போ காஸ்ட் பர் இயர் வந்து ஒரு பேக் வந்து இட் வில் பி இப்போ 60 வந்துடும் காஸ்ட் பர் இயர். எங்களுக்கு வந்து காஸ்ட் பர் இயர் 7 ரூபா 50 காசு வரும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பொருள் வாங்கும்போது வருடாந்திர விலை காஸ்ட் பர் இயர் தான் நீங்கள் கணக்கு போட்டு தான் சூஸ் பண்ணணும் பேக்கு. ஸோ 60 ருபீஸ் அப்படின்னா கரெக்டாக 8 இயர்ஸ் உங்களுக்கு தாங்கும் பேக் உங்களுக்கு. ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது, ஒயிட் இருக்குது, வி ஹவ் காட் ஆரஞ்சு இருக்குது, லீஃப் க்ரீன் இருக்குது, ஸ்கை ப்ளூ இருக்குது. இது எல்லாமே இந்த மாதிரிலாம் யார்ட்டையும் கிடையாது, இந்தியாவில் கிடையாது. நோபடி இன் இந்தியா காட். அண்ட் மோரோவர் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஆஸ்க் த ஸ்பெசிஃபிகேஷன். நாங்கள்லாம் வந்து ஷிப்பெட்டில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி தான் வாங்குகிறோம். எல்லா லாட்டுமே பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் வச்சுக்கணும் நம்ம எல்லாமே. இது ஆல் ப்ரொஃபஷ்னலி டன். சும்மா வந்து ஏதோ வாங்கணும் தைச்சோம்லாம் கிடையாது. ஓகேங்க சார், இவ்வளோ நேரம் வந்து உங்கள்கிட்ட என்ன சைஸ்லேருந்து கிடைக்குன்னு சொல்லிட்டீங்க. உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? டேரெக்டாக கொரியர் அனுப்பிச்சிட்ருவீங்களா? நாங்கள் வந்து இப்போ வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து வி ஆர் சப்ளைங் தீஸ் பேக்ஸு ஆன் ஷிப்பிங் ஃப்ரீ பேசிஸில். நாங்கள் வந்து நவ் த்ரூ அவுட் இந்தியா பேக்ஸும் விதையும் வந்து ஃப்ரீ ஆஃப் ஷிப்பிங்கில் வந்து பண்ணுறோம். நீங்கள் வந்து 9443277778 கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா they will be in touch with you. Throughout India we will be supplying. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12x12 அப்படின்னா we take 12 இன்ச்சு எடுத்தா தைப்போம். அப்போ இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் உள்ள ஒரு 1/2 இன்ச் தைப்போம். அது குறையும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் ப்ரைஸஸில் மட்டும் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து 12க்கு 12 அப்படின்னா 10.5க்கு 11 தான் இருக்கும் ஆச்சுங்களா. ஸோ எங்கள் எல்லா பேக்கும் என்ன போட்டிருக்கோமோ அதோட ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கும் டியூ டு ஓவர்லாப்பிங் ஸ்டிச்சிங்கு. ஸோ இதை நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டே பிரிண்ட் பண்ணி தான் விற்கிறோம். ஸோ இது வெயிட் கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் அளவுகள் வந்து என்ன சொன்னமோ அதுதான் இருக்கும். நீங்கள் 12க்கு 12 வேணும் அப்படின்னா நாங்கள் 13க்கு 13 எடுத்தால் தான் தையல் போக 12க்கு 12 வரும். ஸோ இந்த கேள்வி வந்து எல்லார்ட்டையும் இருக்குது. நாங்கள் வாங்கணும் அளந்து பார்த்தோம் 12x12 இல்லைம்பாங்க. இப்போ 12x12 தான் நாங்கள் கிளாத் எடுக்கிறோம் காஸ்டிங்கு. ஆனால் அது வந்து தைக்கும் போது வர ஓவர்லாப்பிங் ஜாயின்ட்ஸ் வந்து கம்மியாகும் போது அது உங்கள் அக்கௌண்ட் தான் வரும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு 12x12 வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு லெவலில் ஆர்டர் பண்ண தான் கிடைக்கும். இது வந்து சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த சைஸஸ். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். சாரோட தொலைபேசி எண் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி க்ரோ பேக் வாங்குறவங்க பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட தொழில் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ, வணக்கம்.